எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சும்மா கொஞ்சம் காய் வந்துட்டு ஒரு இந்த வருஷத்தோடைய கடைசி ட்ராகன் பழம் அதுதாங்க பறிக்க வந்தோம். இப்போது நம்ம வந்துட்டு காய் பறிக்கிறதுக்காக மெயினாக வரல. பட் அந்த பழத்தை பறிக்க வந்தோம். சரி அப்படியே இன்றைக்கி பறிக்க வேண்டிய காயெல்லாம் இருந்துச்சுல, அதையும் பறிச்சுக்கலாம். அதனால தாங்க இப்போ வந்தேன். ம், 2, 3 வெண்டைக்காய், அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தவரங்காய் பறிப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அழகான ட்ராகன் பழத்தை பறிச்சிடலாம். இது வந்துட்டு இப்போ லாஸ்ட்டுங்க, அதாவது இந்த 2026ஓட லாஸ்ட்டு பழம் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரலில் தான் பூ வச்சு நமக்கு ஜூன், ஜூலையில் தான் நமக்கு பழம் கிடைக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நமக்கு வந்துட்டு பழம் வந்து கிடச்சிட்ருக்கோங்க. இருந்தாலும் வந்துட்டு நிறைய பழம் பறிச்சாச்சு இந்த வருஷம், சாப்பிட்டாச்சு நிறையா. ஆனாலும் அந்த கடைசி பழம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு சந்தோஷம். சரி இனிமேல் பறிக்க முடியாது இல்லைங்களா, அதோட ஒரு 6 மந்த் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்து மேலே அவ்வளோ ஒரு ஆசை, சந்தோஷம். கட் பண்ணி இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தரங்காங்க. இது கொத்தரங்காய் தான் நம்ம வீட்டில் நிறைய காய்க்குது இல்லைங்களா. வெண்டைக்காய் எப்படியோ அப்படி தான் கொத்தரங்காயும். கனவு தோட்டத்துக்கு வேறு போகாமல் இருக்கும். அதனால் அங்கேயும் போயிட்டு நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா காய் நிறைய முத்தி போயிருப்பாங்க. டெய்லி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நாளைக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற காயை பறிச்சிடலாம் இல்லைங்களா. அது தூரமாக போகணும். இது பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நமக்கு தேவைப்படுறப்ப பறிச்சிக்கலாம் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி அறுவடை இது. இந்த பழங்கள் பறிச்சாச்சு. அழகான ட்ராகன் பழம், மாடிப்படி வழியிலே ஒரு லெமன் பழுத்து இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டோம். 2 ஸ்வீட் லெமன், கொஞ்சம் டேபிள் ஆரஞ்சு, கொத்தரங்காய், அவரைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கொத்தரங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அன்றைக்கி பொரியலுக்கு ஆகிடும்.